எல்லோருக்கும் வணக்கம். டிபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவர்கள் நினைவு நாள். அதுல ஒன்று அந்த நினைவு நாள் 4ஆம் தேதியா 5ஆம் தேதியா எல்லா அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் எடுத்துக்கொள்வது 4ஆம் தேதி என்றுதான். ஆனா அப்படி ஒரு ஆணையத்தை விசாரிக்க சொல்லி அமைத்தது எடப்பாடி பழனிசாமி, அமைக்க சொல்லி கோரிக்கை விடுத்தது ஓ பன்னீர்செல்வம். ஆனா அவர்களே அந்த ஆணையத்துடைய பரிந்துரையின்படி அது 4ஆம் தேதி தான் என்பதை இன்றளவும் ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஒரு போலியானவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, 5ஆம் தேதி தான் செய்யறாங்க. அம்மா அவர்கள் நினைவு நாள்ல இந்த நன்னாள் என்று எடப்பாடி பழனிசாமி படிக்கிறார். கூட இருக்கிற ஒருத்தருக்குமே அறிவு இல்லையா? பக்கத்துல எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் நிக்கிறாங்க. அவங்க யாராவது ஏங்க இது நன்னாள்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தப்பா எழுதி கொடுத்திருக்கிறாங்க, அதை சரி செய்யுங்க என்று யாருமே சொல்லல. நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில என்கிட்ட கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளை குறித்து சொல்லுங்கன்னு. தப்பா எழுதி கொடுக்கறத மிக சரியா அப்படியே படிப்பாருங்கன்னு சொன்னேன். தப்பா எழுதி கொடுத்துருந்தா நம்ம யாரா இருந்தாலும் அது படிக்கிற பொழுது, இப்ப நம்ம வீடுகள் இருக்குது, இறந்த நாளை நம்ம நன்னாள் அப்படின்னு கொண்டாடுவோமே என்ன? அதை இவர் ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு போட்டியிட்டு கொண்டு இருக்கிறார். இவர் தான் தலைமைங்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருந்தேங்கிறாரு, நன்னாள் என்று படிக்கிறார். அது படிக்கிற பொழுது கூட அவருக்கு அந்த உணர்வு வரல. அதுதான் அதிமுக கட்சிக்காரருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம பதவியை மட்டுமே பெற வேண்டியவர்களுக்கு, பெற நினைக்கிறவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். உணர்வுள்ள எந்த கட்சிக்காரர் படிச்சிருந்தாலும் அப்பவே கூட என்னப்பா நன்னாள்னு போட்டிருக்கிறீங்க, இது தவறுன்னு திருத்தி படிச்சுட்டு இது மாதிரி ஒரு தவறா எழுதியிருந்தாங்க, நான் அதை சரி செய்து இது பண்ணேன் என்று சொல்லியிருந்தால் அவன் தலைவன். அப்படியே அதை படிக்கிறாரு. கூட இருக்கிற முட்டாள்கள் அதை அப்படியே சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. எதிர்கட்சிகள், ஊடகங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு இதை ஒரு கேலிக்குரிய, விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக அவரது பேச்சு அமைந்திருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த புண்ணியவான் ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்றாரு? அவரும் இதே நன்னாள் என்றுதான் படிக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பேருக்கு ஒரே ஆள் எழுதி கொடுக்குறான். அதை எழுதி கொடுத்த, ஏன்னா ரெண்டு பேர் தனித்தனியா வச்சு எழுதி இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெவ்வேறு ஆட்கள். அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே ஆள் எழுதி கொடுக்குறான். ரெண்டு பேரும் அதை நன்னாள் என்று படிக்கிறாங்க. ஒரு கேலியாக எல்லா கட்சிக்காரங்களும், பொதுமக்களும், அரசியல் இருக்கிறவங்களும் அதை கேலி செய்கிற வகையில தான் இவர்கள் அம்மாவின் நினைவு தினத்தை கடைபிடித்திருக்கிறாங்க. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் முடிவின்படி 4ஆம் தேதி கடைபிடித்தோம். மிக அருமையான கூட்டம். அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிற பொழுது ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் திரண்டு வந்திருந்தாங்க. மிகப்பெரிய அளவுல அது ஒரு சிறப்பான முறையில ஒரு நினைவு அஞ்சலியை நம்ம அம்மா அவர்களுக்கு செலுத்தினோம். அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் அதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு, ஒற்றை தலைமை இது குறித்த வழக்கு, இது மீண்டும் அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, 12ஆம் தேதியாவது இது ஒரு முற்று பெறுமானா இன்னும் சந்தேகம் என்றுதான் சொல்றாங்க. ஏன் அதுனா, இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்திருக்கா என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்ல, பொதுக்குழுவுடைய தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலன்னு சொல்றாரு. அப்ப அது குறித்து நீங்க ஒரு வாக்குமூலம், அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்தை நாங்க அனுப்பிச்சோம், தேர்தல் ஆணையம் இன்னும் அதை அங்கீகரிக்கல. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க? அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்பவர்கள் அடுத்த ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதம் வரை எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் வீழ்த்தி விட்டு பாஜக அதிமுக வாக்கு வங்கியை கவரலாம் என்று களத்தில் இறங்குகிற வரை இந்த நீதிமன்றத்தில் ஒரு முடிவு வராது. தேவைப்படுகிற பொழுது இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு அவர்கள் இந்துத்துவா என்று தாமரை சின்னத்திலும், திராவிடம் என்று திமுகவின் உதயசூரியனிலும் தேர்தல் களத்தை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த வருகிற ஓராண்டு காலம் அதிமுக தொண்டர்கள் விழிப்போடு நாம் செயல்பட வேண்டும். அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், அம்மா கண்ட இயக்கம். இந்த இயக்கம் அவர்கள் இருவரும், இரண்டு பெரிய தலைவர்களும்
இயக்கத்தை உருவாக்கியவர், வளர்த்தவர்கள். இவர்கள் ஆசைப்படி இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கணும். தொண்டர்கள் எல்லோரும் கூடி இது ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மோடியா லேடியா என்று உணர்வு பூர்வமாக பாஜக எதிர்ப்பு உணர்வில் வளர்ந்த இயக்கம் அதிமுக. அதுக்கு அப்படித்தான் 2014 தேர்தலை சந்தித்தார்கள். 2016 பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி இரண்டையும் வெற்றி கொண்டுதான் தனித்து 234 தொகுதிகளில் போட்டியிட்டு அதிமுக வென்றெடுத்து ஆட்சி அமைத்தது. அந்த வழியில நம்ம பயணிக்கிறோம். திமுகவையும் எதிர்க்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும். இபிஎஸ், ஓபிஎஸ் போன்ற சுயநலவாதிகள் கைப்பிடியில் இருந்து இந்த இயக்கத்தை மீட்டு தொண்டர்களால ஒரு தலைமையை நாம் உருவாக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த வழியில இந்த இயக்கத்தை மேலும் நாம் ஸ்திரப்படுத்துவது எப்படி, இன்னும் நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அந்தந்த பகுதிகளில் கட்சியினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யணும். இல்ல, தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், அதுதான் சரியா இருக்கு. பொதுக்குழுவால தலைமையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியால தலைமையோ நியமிக்கப்படக்கூடாது. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்கள் கூடி அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைமை தான் வலிமையான தலைமையாக இருக்கு. அந்த கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பானுங்கிறது அந்த தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தலைமையில இந்த இயக்கம் வழிநடத்தும். அவர் காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்தாரு, இப்ப திமுக போயிருக்காரு. அவர் எங்கேயாவது ரெட்டலையில நின்று ஜெயிச்சிருக்காரு. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சியில இருப்பாரு. அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக இருப்பாரு, திமுக இருந்தா திமுக இருப்பாரு, மத்தியில காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ்ல இருப்பாரு. ஏதோ ஒரு ஆளுங்கட்சியில இருந்து அதுல இருக்கிற சலுகைகள், பலன்கள் அவங்க போயிட்டு போறாங்க. நாம கட்சியை எப்படி நல்லா நடத்துவோம், நம்ம இந்த கட்சியில எல்லோரும் திமுக இருக்கிறவங்க, இப்ப நம்ம போன ஜூம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, திமுக இருந்து நம்ம கூட இணைகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அத நாம வலிமையா கொண்டு போவோம். ஒரு கணக்கு 60,000 ரூபாய்னா 9,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா எல்லா மீடியாலையும் நானும் எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்றேன். அதை பெருசா தனிச்சு பெரிய ஊழல்னு யாரும் அதை பெருசுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. மறுத்து சொல்லல யாராவது, இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு, அது மாதிரிலாம் ஊழல்லாம் நடக்கலைங்க, பாருங்க நாங்க ஒண்ணும் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கலன்னு அவங்க யாராவது சொன்னாங்களே என்ன? இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுல 9,000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த கோவை செல்வராஜ் சொல்றோம், 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. அந்த சாதனையை செஞ்ச ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நான் இணையறேங்கிறான். திமுக பிடிக்கல, அதிமுக ஓட்டு போட ஜனங்க தயாரா இருக்கிறாங்க. இங்க ஒருத்தருக்கு அடிச்சுக்காம ஒன்னா இருந்தா உறுதியா இப்ப பார்லிமெண்ட்ல 40 தனிச்சு நின்று ஜெயிக்கலாம். எலெக்ஷன் வச்சாலும் அதிமுக ஆட்சி வந்துடும். கட்சி எப்படி நடக்கணும்னா, இந்த கட்சியை உருவாக்குனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வளர்த்துனது அம்மா. அவங்க 2 பேரும் அடுத்த தலைமை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தேர்தலை வச்சு அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும். 1. 2வது பாஜக கூட இணக்கமா போனா கூட தப்பில்லை, ஆனா அடிமையா போகக்கூடாது. நம்ம பிஜேபியை எதிர்த்து செயல்படணும், திமுகவையும் எதிர்த்து செயல்படணும், அதிமுகங்கிற அந்த அடையாளத்தோட செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க, ஒன்றுபட்ட அதிமுகவாகத்தான் நம்ம இருக்கணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். இது அவங்களும் வேண்டாம், இவங்களும் வேண்டாம், வேணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்றது இல்ல. தொண்டர்கள் அத்தனை பேர் 1.5 கோடி பேர்ல 1 கோடி பேர் குறைஞ்சது திரண்டு ஒரு பக்கமா நின்னா கொண்டு வந்துடலாம். நிச்சயமாக இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகிற செயல்ல, திமுக அரசாங்கத்தை அப்புறப்படுத்துகிற செயல்ல, அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற செயல்ல, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிற துணிவுள்ள தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையில நம்ம செயல்படுவோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.